Cheerful welcome to all ladies and gentlemen of Dinesh. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூடுல்ஸ் வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நூடுல்ஸ் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. பட் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நூடுல்ஸ் வந்து ஏன் அன்ஹெல்த்தியாக வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் நம்ம யாருமே வந்து தெரிஞ்சுக்க மாட்டோம். இதுக்கான ரீசன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு அன்ஹெல்த்தியாக வந்து இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதனால் மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. மேகி இப்பின்னு சொல்லி இது மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. இது மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து செய்வாங்க. என்ன கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் கெமிக்கல்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து காமனாக நூடுல்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து செய்வாங்க. ஸோ நூடுல்ஸ் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைதாலேருந்து தான் வந்து உருவாக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மைதா வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லி. அதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக யாருக்குமே வந்து தெரியாது. பட் நான் ப்ரீவியஸாகவே வந்து ஒரு 1 டேக்கு முன்னாடியே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் நம்ம சேனலில். அந்த வீடியோ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், மைதா வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லி. இதுக்கான ரீசனும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இருக்குது. அதில் ப்ரீஃபாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ மைதா வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டோட தேர்டு குவாலிட்டி. ஸோ வீட்டோட தேர்டு குவாலிட்டியில் வந்து எந்த வித நியூட்ரிஷனுமே வந்து இருக்காது. நியூட்ரிஷன் இல்லாத குவாலிட்டி தான் தேர்ட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி வச்சு தான் வந்து மைதா வந்து உருவாக்குறாங்க. அதனால் வந்து மைதாவில் எந்த ஒரு நியூட்ரிஷனுமே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இதனால் வந்து நம்ம சாப்பிடாமே வந்து போயிடலாம். மைதா வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். அதனால் வந்து நம்ம சாப்பிட்றத விட சாப்பிடாமே வந்து கம்னு இருந்துடலாம். ஸோ அதனால் தான் வந்து மைதா வந்து ஒரு அன்ஹெல்த்தின்னு வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து நியூட்ரிஷன் எதுவுமே இல்லாத ஒரு ஃபுட்டு, அந்த ஃபுட்டு வச்சு இன்னொரு ஃபுட்டு வந்து உருவாக்குறாங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நினச்சி பாருங்கள், எதுவுமே வந்து இருக்காது. அதனால தான் வந்து மேகி வந்து சாப்பிட்டா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நியூட்ரிஷன் இல்லாத ஃபுட்டை வச்சு இன்னொரு ஃபுட்டை வந்து உருவாக்குறாங்கன்னா அதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வந்து இருக்காது. அது சாப்பிட்றதோட தூக்கி போட்டுடலாம். அந்த அளவுக்கு வந்து மோசமாக தான் வந்து இன்னும் டேஞ்சரஸாக தான் மாறும். அதனால தான் வந்து மேகி நூடுல்ஸ் எல்லாமே வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லி இப்போ வந்து சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து நூடுல்ஸில் கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சோடியம் வந்து இப்போ நார்மலாக நூடுல்ஸ் எடுத்துட்டா சோடியம் வந்து 130 ml தான் வந்து ஆட் பண்ணும். பட் ஆனால் வந்து இந்தியாவில் உருவாக்குற நூடுல்ஸ் மட்டும் வந்து மோர் தென் 800 ml சோடியம் வந்து ஆட் பண்ணுறதுனால மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றாங்கன்னா இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோர் தென் 800க்கும் மேலே வந்து சோடியம் வந்து ஆட் பண்ணுறதுனால ஸோ அது மேகி வந்து ஏதாவது ஒரு டைம் வந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கே வந்து அடிக்ட் ஆயிடுவாங்க. அதனால் வந்து இன்னும் சாப்பிட்லாம்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே வந்து தோண்டும், ஒரு புத்துணர்ச்சி வந்து உருவாக்கும். ஸோ அதனால வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்தியாவில் இந்த மேகி நூடுல்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இதனால் வந்து நிறைய சோடியம் வந்து ஆட் பண்ணுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் வந்து இதாகும். அதுக்கப்புறமா கெமிக்கல்ஸ் நிறைய ஆட் பண்ணுறதுனால ஸோ இன்னும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உருவாகும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ மேகி சாப்பிட்டா என்னென்னலாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து டயட் இருக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து மேகி வந்து நூடுல்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ணலாம்னு சொல்லி டயட்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் வந்து அப்போ வந்து மேகிலாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகாது, வெயிட் இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நியூட்ரிஷன் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி மேகி வந்து ஆட் பண்ணுவீங்க. மேகியில் நியூட்ரிஷனே இருக்காது. அதனால் சாப்பிட்டா வந்து நம்மளால் வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து மைதா சாப்பிட்டா டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ மைதாலேருந்து இன்னொரு ஃபுட் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா அது இன்னும் ப்ராப்ளம் இதாகும். ஸோ அதனால தான் வந்து மேகி வந்து சாப்பிட்டா ஒழுங்காக டைஜஷன்லாம் ஒழுங்காக ஆகாதுன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பிளட் ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மைதா சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபுட் ஆட் பண்ணும்போது இன்னும் பிளட் ப்ரெஷர் வந்து இதாகும். அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் இது மாதிரி வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து மேகிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ மேகி எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஸோ மேகியில் வந்து ஏன் தொடர்ச்சியாக இந்தியாவில் மட்டும் மேகி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு வந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ மேகி சாப்பிட்டா என்னென்னலாம் சைடு எஃபெக்ட் சொல்லி 3 விஷயத்தை வந்து நான் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன்.
ஸோ மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண வந்து பார்க்க முடியும். ஸோ லவ் யூ ஆல். தினேஷ். சியர்ஸ்.